ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பாட்லைட். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ஆர்ஜே பாலாஜியோடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய சொர்க்கவாசல் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாதன். அண்ட் இந்த படத்துக்கு வந்து கிறிஸ்டி அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் பிரின்ஸ் ஆண்டர்சன். அண்ட் இந்த படத்தில் சில்வா அவர்களுடைய எடிட். இது வந்து பார்த்திங்கன்னா 1999 நிஜமாலே சென்ட்ரல் ஜெயில் மெட்ராஸில், அதாவது இப்போ சென்னையிலேருந்து அப்போது ஒரு சம்பவம் நடந்தது. அந்த கலவரத்தை சம்மந்தப்பட்ட ஒரு படமாக தான் இதை எடுத்திருக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஜே பாலாஜி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் பார்க்குறோம். ஐ திங்க் இதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி ஒரு சீரியஸ் ரோலில் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அவர் வந்து ஒரு காமெடி ஜானரில் தான் எடுப்பார். ஹியூமர் சயின்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சப்போர்ட்டிங் ரோலில் பண்ணும்போதும் சரி, அவரில் காமெடி ஆக்டராக பண்ணும்போது சரி, ஹீரோவாக நடிக்கும்போதும் சரி, எல்கேஜியாக இருக்கட்டும், இல்லைனா மூக்குத்தி அம்மனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்குறோம். ரன் பேபி ரன் இந்த படத்தில் கொஞ்சம் சீரியஸாக காட்டியிருப்பாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் அவரை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டரை காட்டினது, அது ஒரு சில பேருக்கு டக்குன்னு அவரை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் அவருடைய ரோல் எல்லாமே வந்து, அண்ட் படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஆரம்பிக்குது. அந்த கலவரம் நடந்ததை பற்றின ஒரு என்கொயரி பண்ணுறதுக்காக நட்டி அவர்கள் வந்து ஆஃபீஸராக வராரு. அவர்கிட்ட ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் படம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நோக்கி போகுது. அண்ட் அதில் வந்து ஒரு இன்னசென்ட்டாக தப்பே செய்யாத ஒரு ஆள், பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெயிலுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாரு. ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரவுடியாக வந்துட்டு செல்வராகவன் அவர்களை காட்டுறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கண்ட்ரோலில் ஒருத்தரும் அவர் எப்படியெல்லாம் போட்டு இல்லாத குடைச்சல் கொடுக்குறாங்க. அண்ட் அது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து போலீஸே, எஸ்பியே வந்து பார்த்திங்கன்னா, நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வந்துட்டு நான் கொடுக்குறேன், எல்லாம் வந்து நான் பண்ணலாம், இவங்களை வந்து இந்த கேங்கை போட்டு தள்ளுறதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியுன்ற மாதிரி உள்ளுக்குள்ளவே போலீஸ் பண்ணக்கூடிய கிரிமினலான விஷயங்கள். அண்ட் யார் வந்து இதில் கைதி, அதாவது கெட்டவங்க, யார் வந்து போலீஸ், யார் வந்து நல்லவங்க அப்படின்றதையும், போலீஸ் மாதிரி இருக்கக்கூடிய க்ரைம் பண்ணுறவங்களும் சரி, கைதியாக இருந்தாலும் ஒரு சில பேர் நல்லவங்க இருக்கிறதும் சரி, இல்லைன்னா போலீஸ்லேயே ஒரு சில பேர் நல்லவங்களாம் காட்டி இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தோடு நம்மளை வந்து அப்புறமா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் வந்து பிரிக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதியம் பற்றி பேசியிருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக ஒரு ஜெயில் அப்படின்றது என்ன விஷயம், தண்டனை கொடுக்குறது. தண்டனைன்றது எதுக்கு கொடுக்குறோம், நம்ம செஞ்ச தப்பை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும், இந்த தண்டனைக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த தண்டனையை கொடுக்குறது. ஆனால் அந்த தண்டனையே வந்து ஒருத்தரை அதுக்கப்புறமா ஓகே நம்ம வந்து என்ன பண்ணாலும் இப்படி தான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுல்ல அப்படின்ற ஒரு லீஜரான ஒரு மைண்ட் ஆட்டிடியூடு, அப்புறமா உண்மையாலே ஒரு நல்லவனாக இருக்கவங்க கூட உள்ளே வந்துட்டு போனதுக்கப்புறமா எப்படி மாறுறான் அப்படின்றத பற்றி நோக்கி போகுது. ஸோ கதையை வந்து மொத்தமாக ரிவீல் பண்ணிட்டனாலும் இதுவாக இருக்கும். நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சுவாரஸ்யம் வந்து இருக்கும். பட் எனிவே இது வரைக்கும் நான் சொல்கிறேன், அவுட்டரில் மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருணாஸும் ஒரு போலீஸு, அதே மாதிரி ஷராஃபுதீனும் வந்து போலீஸ் தான். ஆனால் கருணாஸ் சொல்லக்கூடிய அந்த அவருடைய நெகட்டிவும் இருக்கும், அதே சமயத்தில் பாசிட்டிவான ஷேட்ஸ் ரெண்டுமே கலந்து காட்டக்கூடியதாக இருக்கும். அதுவே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷராஃபுதீன் அவருடைய அந்த ஒர்க் ஆஃப் ஸ்டைல், அதெல்லாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹக்கீம், அவங்களுடைய ஒரு மெயினான ஒரு வில்லன் கேரக்டரில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வில்லத்தனம். அண்ட் செல்வராகவனை வந்து பயங்கர ஹைப்பாக காட்டிட்டு அதை வந்து அந்த அளவுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணாத ஒரு சின்ன வீக்கான ஒரு கேரக்டராக தெரிஞ்சுது எனக்கு. இது எல்லாத்தையும் சமாளித்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அந்த கலவரத்துலேயும் எப்படி அவர் மாற்றாரு, அவர் வந்து உண்மையாலே வெளியில் வரும்போது நல்லவராகவே வராரா, இல்லை இன்னும் பெரிய ஆழத்துக்கு அவர் போகிறாரா அப்படின்றத சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த சொர்க்கவாசல் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ சொர்க்கவாசல் அப்படின்றத டைட்டில் ஆக்சுவலி கரெக்டாக ஆப்டாக செட் ஆகும். நீங்கள் படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது படத்தில் நிறைய வயலன்ஸும் இருக்குது. அதை விட இந்த படத்தினுடைய கதையை வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சி அவங்க பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, படத்தினுடைய டீம், அது கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கிறிஸ்டி அமேசிங்கான ஒரு மியூசிக் கொடுத்துருக்கிறார் படத்துக்கு. அதுலேயும் பாட்டு இல்லாமல் நம்மளை வந்து கதையோடு சேர்த்து அந்த ட்ராவல் பண்ண வைக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அழகான ஒரு சினிமோட்டோகிராஃபி, ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து நிஜமாலே இந்த படத்தை ஜெயிலில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குன்றத அப்படியே தத்ரூபமாக இந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு மெயின் பில்லர் வந்து படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர், அவங்களுடைய வேலையும் ரொம்பவே அழகான பண்ணியிருக்கிறாங்க. எடிட் ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் குறையாமல் நம்மளுக்கு கொஞ்சம் லேக் அடிக்காமல் கொண்டு போகக்கூடிய விதத்தில் இந்த படத்தினுடைய எடிட் இருக்குது. அண்ட் படத்தினுடைய டைரக்டர்
ஓவராலாக இந்த 1999 நடந்த முழுமையான இன்சிடென்ட் தெரிஞ்சவங்களுக்கு என்னையா இது மாற்றிக்கிட்டெல்லாம் இப்படிலாம் போட்டு வச்சுருக்கிற அப்படின்ற விஷயங்கள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. உண்மைக்கு மாறாகலாம் ஒரு சிலது நடந்திருக்கு அப்படின்னும். பட் ஆக்சுவலி படத்தினுடைய சுவாரஸ்யத்துக்கு ஏற்ற மாதிரியான கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணும்போது ஏதாவது ஒரு விதத்தில் பண்ண தான் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பயோபிக் ஏதாவது உண்மை சம்பவத்தை ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுல அதில் அது கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றிருப்பாங்க. ஸோ அதே போல் இதுலேயும் இருக்குது. இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது படம் என்னம்மா அப்படின்னு கேட்பீங்கல்ல. எல்லாமே ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாதே. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்மளை வந்து அது கரெக்டாக போய் உட்கார வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால படத்தை இன்டர்வல் பிரேக் எப்படா வரும், இவ்வளோ நேரம் இன்டர்வல் வரலையா, இன்டர்வலே வராமல் இவ்வளோ நேரம் உட்காந்துட்ருப்போம் அப்படின்றத ஃபீலை கண்டிப்பாக படம் கொடுக்குது. அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் டேக் ஆஃப் ஆகுது. அதனுடைய அந்த ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி, ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஜேர்னரில் பண்ணாத ஒரு ஹீரோ அவரை ஆன் ஸ்க்ரீனில் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் லேக் அடித்து அதுக்கப்புறமா கதைக்குள்ளே உள்ளே கனெக்ட் ஆகி போகிறதுக்கும் டைம் எடுக்கும். இந்த ஸ்லோவும் அதுக்கு மேபி இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஸ்லோவாக தான் போவீங்க அப்படின்றதுக்காக நினச்சி அவங்க அந்த ஸ்லோ இது பண்ணாங்களான்னு தெரியல. அதுக்கே வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஒரு மொத்தமாகவே ஓவராலாகவே இந்த படம் வந்து ஐ திங்க் 2.5 மணி நேரம் 2:40 என்னமோது. ஆனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃபே வந்து ஒரு முழு படத்தை பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்லோ இதுவில் இருந்தது. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்னுடைய ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளை தப்பிச்சு ஒரு படம் வந்து இது வந்து ஓவராலாக வயலன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதனால தான் படத்தினுடைய சர்டிஃபிகேட்டே ஏ சர்டிஃபிகேட் தான். ஸோ அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். 18+ மட்டும்தான். அண்ட் வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரவுடிசமும் கொஞ்சம் அதிகமாகவே காட்டியிருக்கக்கூடிய படமாக இருக்குது. அண்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த வெட்டு குத்து கத்தி சண்டை சுடுறது எல்லாமே இந்த படத்துலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சொசைட்டிக்கு மெசேஜ் அப்படின்னு சொல்கிற விதமாக பார்த்திங்கன்னா நல்லவனாகவே இருக்கணும் அப்படின்றத இந்த படத்தில் கரெக்டாக சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா உள்ளே போயிட்டு வரவனுக்குடைய கெதி என்ன ஆகுன்றத ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய முயற்சியை வந்து நம்ம நிஜமாக பாராட்டி ஆகணும். ஏன்னா அவருடைய நடிப்பு வேறு லெவல். ஒரு இவ்வளோ நாள் இந்த கேரக்டரில் பார்த்துட்டு இருந்தாலும் இப்படியும் நடிப்பாரா? ஏன்னா அவர் இந்த கேரக்டரோ இந்த படமோ எடுத்தது கூட தப்பு இல்லை. ஏன்னா அதை கரெக்டாக பண்ணிட்டார்னா ஓகே, கரெக்டாக பண்ணலனா தான் அது வந்து கேலி கிண்டலுக்காகும். ஆக்சுவலி இவர் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. இவ்வளோ அழகாக நடிக்கக்கூடியவரா இவர் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய வாவ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஸ்லோவாகவும் செகண்ட் ஹாஃப் வந்து விறுவிறுப்பாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்குது இந்த சொர்க்கவாசல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் படத்தை பற்றி சொன்ன கருத்துக்களோடு உங்களுக்கு வந்து முரண்பாடு இருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீக்கெண்ட் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றதை பற்றியும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.